ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்போ கிரியேஷன். டுடே டபுள் கலர் ட்ரையாங்கிள் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. எம்போஸ்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எம்போஸ்டில் பார்க்கலாம். ஒரு முக்கோணம் ஷேப்பு வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து கிடைக்கும். இது 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நார்மலில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட் கொடுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி குறுக்கால கோடு போட்டு எடுத்துக்கிறேன். த்ரெட்லேயும் பண்ணலாம், நம்ம ஜரிலையும் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். நம்மளுக்கு அங்கே அந்த ப்ளவுஸில் எந்த டிசைனுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து இந்த கிராஸ் ஓரளவுக்கு முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டிச்சை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு ஒரு செயின், ஒரு லாக், திரும்ப மேலே ஒரு செயின், ஒரு லாக், அப் அண்ட் டவுன்லேயே எடுத்துக்கிறேன். ஒரு செயின், ஒரு லாக். இப்போது இந்த ஃபுல் கிராஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ்லேயே. இப்போது இங்கே மேலே நம்ம லாக் வச்சுட்டு வந்தோம். இப்போ இந்த ஸ்டிச்சு வந்து இந்த லைனில் வரும்பொழுது இங்கே வச்சுட்டு வரேன். சரியா? இப்போது இந்த கிராஸில் இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு நம்ம டபுள் கலர் கொடுக்க போகிறதுனால இந்த த்ரெட்டை கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வந்து சும்மா ஸ்டிச்சு வந்து ஓரலாக போட்டுட்டு த்ரெட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது செகண்ட் கலர் எடுக்கும் பொழுது இந்த கார்னர்லேருந்து கிராஸாக எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து இங்கே கிராஸ் முடிஞ்சிருக்கு இல்லையா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே சரியா? இங்கே வச்சுட்டு ஒரு செயின், ஒரு லாக், திரும்ப மேலே போகிறேன். போட்ட ஸ்டிச் மேலேயே தான் ஸ்டிச்சு வரும். இதில் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த கோட்டு மேலே கொடுத்துட்டு வரேன். ஒரு செயின், ஒரு லாக். நீங்கள் உங்களுக்கு ஒரே ஈவனாக வரணுன்னாக்கா நீங்கள் த்ரெட்டை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் போடும்பொழுதே நான் அப்படியே கண் அளவுலேயே பார்த்து போடுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். ஸ்லீவ் பார்டர்ஸில், நெக் பார்டரில் சிம்பிளாக ஒர்க் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து போட்டு கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு லுக்கிங்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில். இதுவே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதே சேம் ஸ்டிச் வந்து பீட்ஸில் பார்ப்போம். அது கிராண்ட் லுக்கு கொடுக்கும். பீட்ஸில் கட் பீட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் லைன் எப்போ முடியணும்னா இதுக்கு நேராக சரியா? ஆல்ரெடி நான் பிங்க் கலர் எடுத்துகிட்டு வந்து விட்டேன் இல்லையா?
அதுக்கு நேராக வந்து இந்த க்ரீன் கலர் முடியணும். ஸ்டிச்சு புரியலைன்னா 1 or 2 டைம்ஸ் கூட வீடியோஸ் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச்சை வந்து தனியாக லாங் செயின் நான் கொடுத்துட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு போகிறேன் அந்த க்ரீன் கலரை. இப்போது திரும்ப பிங்க் கலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏன் இவ்வளோ சின்னதாக வருதுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபுல் கிராஸ் எடுத்து நம்ம பாதியில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த சென்டரில் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு கேப் விழும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரோம். சரியா? இதுக்கப்புறம் தான் நம்ம ஷேப் வந்து முக்கோணம் ஷேப்பே கரெக்டாக ஃபில்லிங் கிடைக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் அங்கே வந்து அந்த மாதிரி கொடுத்தோம். சரியா? இப்போ இந்த பிங்க் கலர் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆல்ரெடி இருக்குது இல்லையா, இந்த பிங்க் கலருக்கு பக்கத்தில் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி பிங்க் கலர் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். அதுக்கு மேலே க்ரீன் கலர் இதுக்கு நேராக முடிகிற வரைக்கும் நான் ஒரு ஃபுல் கிராஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது திரும்ப இந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி இங்கே பிங்க் கலர் இருக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் கொடுக்கணும். திரும்ப கீழே வரேன், அதே சேம் ஒரு செயின் ஒரு லாக். திரும்ப மேலே போகிறேன், ஒரு செயின் ஒரு லாக், ஒரு செயின் ஒரு லாக். நான் இதுவே கொஞ்சம் பெருசாக போடுறேன், அதனால் கொஞ்சம் முக்கோணம் ஷேப் வந்து கொஞ்சம் அகலத்தில் கிடச்சிருக்கு. இப்போது திரும்ப க்ரீன் கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலருக்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் பக்கத்தில். சரியா?
லாஸ்ட்டில் முடிக்கும் பொழுது பாருங்கள், இப்போ இந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்குது இல்லையா, அது நேர் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கொடுத்து எடுத்துக்கிட்டோமா? இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன பண்ணோம், எட்ஜில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இப்படி கிராஸில் கொடுத்து நீட்டாக எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? இப்போ ஃபினிஷ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த க்ரீன் கலர் த்ரெட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் லாக் கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். நல்லா பாருங்கள். இப்போ கார்னர் முடிஞ்சிடுச்சா? இப்போது இந்த க்ரீன் கலர் த்ரெட் வந்து நான் என்ன போட்டு எடுத்துக்கிறேன். சரியா? க்ரீன் கலர் என்ன போட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது பிங்க் கலர் தான் இன்னும் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் கலர் திரும்ப நம்ம நார்மலாக கொண்டுட்டு போவோம் இல்லையா, இங்கே இப்படி கொண்டுட்டு போயிட்டு திரும்ப லாக் வைக்கணும். இந்த ஸ்டிச்சில் ஒரு த்ரெட்டு மேலே இன்னொரு த்ரெட்டு வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புரியலனா கொஞ்சம் திரும்ப பாருங்கள். ஏன்னா நானும் கற்றுக்கும் பொழுது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்டிச்லாம் கற்றுக்கும் பொழுது இதுவும் ப்ரைடு ஸ்டிச் வரும், நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லாமல் அதுக்கு அடுத்த கிளாஸில் வரும். கற்றுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எனக்கு. இந்த ஆங்கிள்லாம் எப்படி த்ரெட்ஸ்லாம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் எண்டிங்கில் ஃபினிஷிங் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புரியலனா ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட பாருங்கள், தப்பு இல்லை, பார்த்துட்டு கற்றுக்கோங்க. இது இந்த ஸ்டிச்சு பார்டரில் கொடுத்தா சூப்பர் லுக்கிங்காக இருக்கும். இப்போது எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் ஷேப் எம்போஸ்டு. நெக்ஸ்ட்டு எம்போஸ்டில் பார்க்கலாம். இது நார்மலு டபுள் கலர் ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச் இது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு முக்கோணம் ஷேப் 2 சைடுமே கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச்சஸ்லாம் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு, த்ரெட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு. நெக்ஸ்ட்டு இப்போது எம்போஸ்டில் பார்க்கலாம். பைப்பிங் த்ரெட்டு இதே மாதிரி கோடு போட்டு பைப்பிங் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எம்போஸ்டுக்கு அது ஃபஸ்ட்டு போட்டோம், அதே மாதிரி கோடு போட்டுட்டு சென்டரில் நான் ஒட்டியே எடுத்துக்கிட்டேன் பைப்பிங் த்ரெட்டு. சரியா? நான் இப்போ நான் நார்மலாக ஒர்க் பண்ணுறேன்னாக்கா இந்த மாதிரி கோடு போட்டு ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு கைவாட்டம் அப்படியே ஒரு அளவு தெரியும் எனக்கு, அதனால் நான் பண்ணுறேன். சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு குறுக்கால இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது திரும்ப அதே ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் த்ரெட் எடுத்துக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பைப்பிங் த்ரெட்டுக்கு வந்து நான் ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்கல, ஏன்னா இதுலேயே 2 த்ரெட் வந்து கவர் ஆகும் இல்லையா, அதனால் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கொடுத்த மாடல் மாதிரியே இதையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்னொரு டிப் பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரே ஈவனாக வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து ஒரே ஈவனாக வந்துடும். ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல் பண்ணி தானே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம், அதனால் நம்மளுக்கு ஒரே ஈவனாக வந்துடும். சரியா? இப்போது இந்த ஒர்க்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
சுற்றி ஜரியில் அவுட்லைனில் செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் மாடல் ஒர்க் பாருங்கள். ஒரு ரெயின்போ மாதிரி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். சரியா, கலர் கலர் த்ரெட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கூட மாடலாக போட்டு பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எம்போஸ்டு லுக்கு தான். பைப்பிங் த்ரெட் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.